காலசக்கரத்தின் கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? கணபதி வழிபாடு, அனுமன் வழிபாடு, காரியசித்தி மாலை, அனுமன் சாலிசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜென்மசனி, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னும் 4.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இருக்குது. அதனால் ஜென்மசனி 2 வருஷம், அடுத்தது பாத சனி இன்னும் 2.5 வருஷம். ஸோ 7.5 சனியில் உங்களுக்கு இப்போது 4.5 வருஷம் தான் 3 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4.5 வருஷம் இருக்குது. எக்ஸசைஸ் தான், உடற்பயிற்சி தான், தோப்பு கரணம் தான். அடிவயிறிலிருந்து உறுப்புகள், அடிவயிறிலிருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் கவனமாக பார்த்துக்கணும். இது கெட்டால் தான் ஆர்ட் கெடும், இது கெட்டால் தான் மூளை கெடும். கண்டிப்பாக. ஸோ ஒன்று இன்டர் கனெக்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கினீங்கன்னா கட்டு தான் ஓகே, நல்லாயிருக்கும். அலர்ஜி வருமா அதை பார்த்துக்கணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோருடைய தேகாரிகள், வாகனத்தில் வித்தைகள் கூடாது, குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். அதே சமயம் நினச்சி பார்க்காத தொழில் வரும், நினைக்காத அதிர்ஷ்டம் ஏற்படும். லாட்ரி டிக்கெட் அதிகமாக வாங்கக்கூடிய ராசியில் மீனம் வரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், வேற்றுமொழி, தியான மார்க்கங்கள், கோயில் கட்டுறது, கோயில் திருப்பணிகள் பண்ணுறது. 12ல் இருக்கிற ராகு திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பான். ஓகே, பெரிய அளவுக்கு. இவங்க சாதாரண தொழில் வைப்பான், திடீர்னு ஒரு பார்ட்னர் வருவான், தைரியமாக பண்ணுறா, ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுறா, நான் போடுறேன்னுவான். ஒன்றும் வேணாம், எனக்கு இதுவே போதும், ரசம் சோறு சாப்பிட்டு அப்படிலாம் பார்க்கக்கூடாது. தப்புன்னு இறங்கணும். வரச்சதான் ஒரு முறை தான் லக்ஷ்மி கதவு தட்டும், அப்பயே கதவு தட்டும். தட்டுறச்சு அவனை போட்டு கதவை சாத்திக்க கூடாது, உன் செருப்பையும் தூக்கின்னு போயிடுவான். எப்படி உங்க செருப்பி போயிடும். அதனால இதெல்லாம் நல்ல காலகட்டம், அற்புதமாக இருக்கும். டக்குன்னு இருக்கும். ஐயோ 7.5 சனியில் அந்த ஜோசியர் சொன்னாரு, நான் உருப்படவே மாட்டேன், நான் கண்ணாடி முடியும். நல்லா இருப்பீங்க, யோகத்தை இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்கள் ராசியில் சனியுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் உடற்பயிற்சி மட்டும் செய்யுங்கள், எடுத்ததெல்லாம் இருக்கும். குரு பார்வை வருது சித்திரை மாதத்துக்கு பிறகு. குருவுடைய அனுகூலம், உங்கள் ராசிநாதனே குரு, அவர் உங்களை பார்க்க போகிறார். குழந்தைங்களுடன் மட்டும் தகராறு கூடாது. கர்ப்பஸ்திரிகள் சிறிது மருத்துவ மாத்திரைகளும் மருந்துகளும் எடுத்துக்கணும். மாமியாரை பற்றி கவலைப்படுறது, மாமனாரை பற்றி கவலைப்படுறது, ஓரத்தை பற்றி கவலைப்படுறது, நாத்தனாரை பற்றி கவலைப்படுறது, இதெல்லாம் கர்ப்பஸ்திரிகள் தூக்கி போடணும். வயிற்றில் இருக்கிற குழந்தை சந்தோஷமாக இருக்கணும் என்று பார்க்க வேண்டும். என் குழந்தை நிம்மதியாக வரணும், இந்த உலகத்துக்கு நல்லது செய்யணும், அப்படி ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்க்காத நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. செவ்வாய்க்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க பிரம்மாண்டம் ஏற்படும், அதிகமான பிரம்மாண்டம் ஏற்படும். நிறைய கோயில் குங்குமப்பூ இருக்கு இல்லையா, நல்ல குங்குமப்பூ பேக்கெட்லேயே வச்சுக்க சொல்லுங்க. எப்பாவது மனசு சரியில்லைன்னா காலையிலேருந்து 3 வேளைக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சு அப்படியே குடிங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், செல்வி பரிகாரம் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் இருந்தால் செஞ்சு பாருங்க. குங்குமப்பூ அதிகமாக சாப்பிட உங்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். மீன ராசிக்காரர்களுக்கு